ஒரு பொண்ணு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கு. இந்த பட்டன் எதுக்கு? இது உனக்கு இதுவா தெரியுது. இத கழட்டி விட்டுட்டுனா என்ன எதிர்பார்க்குறீங்க? அவ்ளோ கேவலமா இல்லையா? அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்லக்கூடிய அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கவே முடியல. எத்தன இடம் சார். ஒரு பக்கம் அந்த கிளிப்புல தூக்கி போடுறாங்க. ஒரு பக்கம் மூக்குத்தியில ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் பாருங்க கையில இருக்கக்கூடிய காப்புலருந்து, பெல்ட்லருந்து, வாட்ச்லருந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. என்ன நடந்துற போகுதுன்னு எனக்கு புரியல. ஒரு பக்கத்துல நீ உள்ள போட்டிருந்த கயிறுல ஆரம்பிச்சு எல்லா பக்கமும் சுத்தி இருக்கீங்க. ஒரு பொண்ணு எக்ஸாமினேஷன் எழுதி போறதுக்கு முன்னாடி தன்னுடைய தாலி கயித்தை கழட்டி புருஷன் கையில குடுத்துட்டு அவன் பார்க்குறான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் அவன் ஒரு 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 2 நிமிஷம் ஒரு மாரி ஷாக்ல பார்க்குறான். அவனால எதுவும் பேச முடியல. அந்த பொண்ணு ஒரு செகண்ட் நகர்ந்து போயிட்டு திருப்பி பார்த்து அந்த பொண்ணு ஷாக்ல பார்க்குது. திருப்பி போய் ஷாக்ல பார்க்குது. அவன் அப்படியே ஒரு மாரி யோசிச்சுக்கிட்டே அத வண்டிக்குள்ள எடுத்து வைக்கிறான். இந்த நிலைமையில அந்த பொண்ணு எக்ஸாமினேஷன் எழுதுது. எக்ஸாம்ல படிச்சது ஞாபகம் வருமா? தாலிய கழட்டுனது ஞாபகம் வருமா? தாலிய கழட்டுனது ஞாபகம் வரும். எக்ஸாம்ல படிச்சது ஞாபகம் வருமா? பட்டன கழட்டுனது ஞாபகம் வருமா? நடந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. ஏதாவது ஒரு வேற ஸ்டேட்டோட செய்திகள்ல நீங்க இந்த சவுத் இந்தியாவை விட்டுருங்க. வேற ஸ்டேட்டோட செய்திகள். ஏன்னா சவுத் இந்தியா தான் எதுக்குமே நல்லா இதுவா நிக்கக்கூடியவங்க. வேற ஸ்டேட்ல ஒரு நியூஸ் கூட அப்படி நீங்க பார்க்கல. ஒரு நியூஸ் கூட நீங்க பார்க்க முடியல. ஏன்? அப்ப நாங்க என்ன முட்டாள்களா? எங்கள என்ன வஞ்சிக்கிறீங்களா?